ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, காமாட்சியின் கருமை என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரையின் தொடர்ச்சி. லோகத்தை விட்டால்தான் சஞ்சலங்களிலிருந்து விடுபட்டு மோட்சம் என்கிற நிரந்தர சாந்தியை பெற முடியும். சாந்தியோடு இருக்கிறோம் என்று உணர்ந்து அமைதியில் இருப்பதே சமாதி நிலை. என்றும் கலையாத சாஸ்வத நிலை அது. இதுவே பராசக்தியின் அனுகிரகம் என்கிற தொழிலால் அருளப்படும் நிலை. இதற்கடுத்த நிலை சாந்தியோடு இருக்கிறோம் என்ற பிரஜை இல்லாமலே அப்படி இருக்கிற தூக்க நிலை, சம்ஹார நிலை. எனவே அனுகிரகத்துக்கு அடுத்தபடியாக ஜீவராசிகளுக்கு மிகவும் ஹிதமான நிலை சம்ஹாரம்தான். பொது வழக்கிலும் நம்மை ஏன் பிரம்மா சிருஷ்டித்தார் என்ற வருத்தத்தாலோ என்னவோ பிரம்மாவை விசேஷமாக வழிபடுவதே இல்லை. மகாவிஷ்ணுவுக்கு நிறைய வழிபாடு இருந்தாலும் ஜெகத் பரிபாலகரான அவரை மனுஷலோகத்தோடு ரொம்பவும் சம்பந்தப்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆசாமிகளை சுவாமி சுவாமி என்று பரஸ்பரம் கூப்பிட்டு கொண்டாலும் தங்கள் சுவாமியை பெருமாள் என்றே சொல்கிறார்கள். வேதத்தை பார்த்தாலும் விஷ்ணு பரமான் மந்திரங்களுக்கு புருஷ சுக்தம் என்றே பெயர் இருக்கிறது. புருஷ என்றால் முப்புறங்களான ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண சரீரங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆத்மா என்பது தத்துவாத்மானாலும் பொதுவில் புருஷ என்றால் மனுஷன், ஆசாமி என்றே பொருள் கொள்கிறோம். பராசக்தியிடமிருந்து இந்த லோகமெல்லாம் எப்படி வந்தது என்பதைத்தான் புருஷ சுக்தம் சொல்கிறது. லோகத்தோடு மனுஷனோடு இப்படி விஷ்ணுவுக்கு நெருக்கமான தொடர்பு காணப்படுகிறது. சம்ஹார மூர்த்தியான சிவனே லோகத்தை விட்ட பின் இருக்கிற வைராகியத்துக்கு முக்கியமாக சொல்லப்படுகிறார். விஷ்ணு ஆலயத்தை பெருமாள் கோயில் என்றும் சிவாலயத்தையே ஈஸ்வரன் கோயில் என்றும் சொல்கிற வழக்கமும் இருக்கிறது. விஷ்ணு தாழ்த்தி சிவன் உயர்த்தி என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை. அப்படி சொன்னால் அது அடியோடு தப்பு. இரண்டும் முழுக்க முழுக்க ஒரே வஸ்துதான். ஆனால் அவரவர் செய்கிற கிருத்தியத்தை பொறுத்து லோக ரீதியில் அவர்கள் எப்படி நினைக்கப்படுகிறார்கள் என்று காட்டுவதற்காக சொன்னேன். சிவப்பு காமாட்சியை கருப்பானவள் என்று மூகர் ஏன் சொன்னார் என்று யோசிக்கும்போது இத்தனை அபிப்பிராயங்களும் வந்தது. சாஸ்வத சாந்தி என்கிற மோட்ச நிலைக்கு தற்காலிக சாந்த நிலையான சம்ஹாரமே மிகவும் கிட்டத்தில் இருக்கிறது. அதனால்தான் சம்ஹார சக்தியான பார்வதியின் கருப்பு வர்ணத்தையே மோட்சம் அனுகிரகிக்கும் காமேஸ்வரியின் வர்ணமாகவும் மூகர் கூறியிருக்கிறார் என்று சொல்ல வந்தேன். பரம ஞானிக்கு அவர் சாஸ்வத சாந்தம் தருவது பெரிய கருணை இல்லை. பாப்பாத்மாவுக்கும் சம்ஹாரத்திலே தற்காலிக அமைதி தருவதுதான் மகா கருணை என்று நினைத்து சம்ஹார சக்தியின் கருப்பு நிறத்தையே சிவப்பு காமாட்சியின் இன்னொரு நிறமாக ஸ்துதி செய்தார் போலிருக்கிறது. பராசக்தியின் சத்வகுணம் மகாவிஷ்ணுவாக உலகை பரிபாலிக்கிறது. அவருடைய ரஜோகுணம் பிரம்மாவாக உலகை படைக்கிறது. அவருடைய தமோகுணம் ருத்ரனாக லோகத்தை சம்ஹரிக்கிறது. இந்த சம்ஹாரத்தில் எந்த யோகிதையும் இல்லாத ஜீவர்களும் சாந்தி அனுபவிக்க அருள் செய்கிறாள். இதனால்தான் அவளது வர்ணத்தை சொல்லும்போது சம்ஹார சக்தியின் கருப்பை விசேஷித்து சொல்கிறார் மூககவி. சத்வம், ரஜஸ் என்ற இரண்டை விட தமஸ் தாழ்ந்தது என்று ஒரு கோணத்தில் தோன்றினாலும் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் தமசே அனுகிரகம் என்ற பரம உச்சமான ஐந்தாம் தொழிலுக்கு கிட்டத்தில் இருப்பதால் தான் நிறமாலையில் கருப்பும் சிவப்பும் இருவேறு கோடிகளில் இருந்தாலும் அம்பாள் விஷயத்தில் இந்த இரண்டு வர்ணமுமே ரொம்ப கிட்டத்தட்ட இருப்பதாக மூகர் பாடியிருக்கிறார். ஓம் நம சிவாய. அடுத்த பதிவில் காமாட்சியின் கருணை என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரையை கேட்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.